ஏடிஎம்கேலேருந்து ஏன் வெளியே போனீங்க, ஏன் மறுபடியும் ஏடிஎம்கேக்கு வர்றீங்க? இந்த ஆன்லைன் கொஸ்டின் தானே, இல்ல வேற ஏதாவது இருக்கா? தொடர்ந்து விமர்சனங்களை வைக்கிறார் செங்கோட்டையன், அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? 1972 53 ஆண்டு காலமாக அரசியலிலே ஈடுபட்டு 9 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 3 முறை அமைச்சராகவும் 1 முறை பஞ்சாயத்து தலைவராகவும் பதவி வைத்த திரு கே செங்கோட்டையன் அவர்களால் 2019 காலகட்டத்திலே நான் வெளியேற்ற அவர் செய்த சில சரியில்லாத காரணங்களால் 2019ஆம் ஆண்டு நான் அஇஅதிமுகவிலிருந்து வெளியேறினேன். மீண்டும் அவர் தற்பொழுது கடந்த 1 மாத காலங்களுக்கு முன்பாக அஇஅதிமுகவிலிருந்து விலகி டிவிகேவிலே சேர்ந்திருக்கின்றார். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய 2.5 கோடி தொண்டர்களுக்கும் அவர் துரோகம் அளித்து சென்றிருக்கிறார் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய கரத்தை பலப்படுத்துவதற்காக குள்ளம்பாளையத்தில் இருந்து நானும் எனது சொந்தங்களும் நமது கோபிச்செட்டிப்பாளையம் கழக உறுப்பினர்களும் இங்கே வந்து இன்றைய தினம் மாண்புமிகு எடப்பாடியார் வருங்கால முதல்வர் முன்னிலையிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வரும் தேர்தலிலே அஇஅதிமுகவை வெற்றி பெறச் செய்வோம். அது மட்டுமின்றி மாண்புமிகு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பெயரினை தவறாக பயன்படுத்தி கோபாலபுரத்தை சேர்ந்த திரு எஸ்.ஏ. ரமேஷ் அவர்கள் இங்கே துறைப்பாக்கத்திலே இருக்கக்கூடிய 700 கோடி ரூபாய் மதிப்புள்ள 40,000 மருந்து வணிகர்களுக்கு சொந்தமான ஒரு கல்லூரியையும் அங்கே இருக்கக்கூடிய சிஷ்யா பள்ளியினையும் அவர்கள் அபகரிக்க முயன்று கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான கண்டனத்தையும் நான் தெரிவித்து திமுகவிலிருந்து நியாயம் கேட்டு நான் விலகி இருக்கின்றேன். மறுபடியும் அதிமுகவுக்கு வரதுக்கு என்ன காரணம்? அஇஅதிமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய அநீதிகள் திமுகவில் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்துக்காக நான் இங்கே அதிமுகவிலே சேர்ந்திருக்கின்றேன். தொடர்ந்து செங்கோட்டையன் தாவேக்கால இணைஞ்சதுக்கு அப்புறம் கடுமையான விமர்சனங்கள் எடப்பாடி பழனிசாமி முன் வச்சிட்டு இருக்காரு, அதுக்கு உங்களுடைய பதில்? கடந்த 53 ஆண்டு காலமாகவும் 2017 இருந்து 2021 ஆட்சி முடியும் வரையும் அமைச்சராக இருந்து கொண்டு மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையிலே அவர் முதல்வராக இருந்த பொழுதுதான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக திரு கே செங்கோட்டையன் இருந்தார்கள் என்பது இங்கே நாம் நினைவு கூற வேண்டும். எனவே இயக்கத்தினை வெளியேறிய பிறகு அவர்கள் இப்படி குற்றச்சாட்டுகள் சுமத்துவது கட்சிக்கும் மாண்புமிகு மறைந்த தெய்வம் அம்மா அவர்களுக்கும் மாண்புமிகு மறைந்த தெய்வம் புரட்சித் தலைவி அவர்களுக்கும் புரட்சித் தலைவர் அவர்களுக்கும் செய்யக்கூடிய துரோகமாக நாங்கள் அனைவரும் கருதுகிறோம். அவர் கட்சியிலிருந்து வெளியே போயிருக்கிறது குறிப்பாக கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டத்தில் அதிமுக ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். அஇஅதிமுகவிற்கு எந்த ஒரு பின்னடைவும் ஏற்படுத்தாது. கோபி சட்டமன்றத்திலே வருகின்ற 2026 தேர்தலிலே நிச்சயமாக இரட்டை இலை வெற்றி பெறும். ஈரோடு மாவட்டத்திலையும் 8 தொகுதியிலையும் நிச்சயமாக இரட்டை இலை வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி.